திருவாரூர் தியாகராஜர் கோவில் ரொம்ப பெரிய கோயில். இந்த கோயிலில் ஏகப்பட்ட சித்தர்களும் நாயன்மார்களும் வந்து வழிபட்டுட்டு அங்கே தங்கி கூட இருந்திருக்காங்க. உள்ளுக்குள்ள நிறைய சிறு சிறு சன்னதிகள், ஒரு 365 லிங்கங்கள், 86 விநாயகர்ஸ், இதை தவிர நவகிரகங்கள் மற்ற கோயில் மாதிரி இல்லாமல் சிவனை வழிபட்டுட்டு வரிசையாக நின்றுட்டுருக்காங்க. சிவனுக்கு நவகிரகங்களும் அடங்கி நடக்கிற இந்த கோவில் நவக்கிரக தோஷங்களையும் போக்கும் அப்படிங்கிறாங்க. மாலை வேளையில் நடக்கும் சாயரக்ஷ பூஜை ரொம்ப சிறப்பானது. இங்கே வந்து இந்திரன் தனது தேவர் பரிவாரங்களோட சிவனை பூஜித்து வழிபட்டு போகிறதா ஐதீகம். இந்த சாயரக்ஷ பூஜையை பார்க்குறவங்களுக்கு சகல தோஷங்களும் விலகி பூர்வஜன்ம பாவங்களும் விலகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் ஏகப்பட்ட சிறப்புகளை உள்ளடக்கியது. நிறைய வீடியோ இந்த கோவிலை பற்றி வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சதை நானும் உங்களோட இந்த வீடியோவோட பகிர்ந்து கொள்கிறோம். திருவாரூர் திருக்கோவில் கமலாலயம் குளம் இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த இடத்துல தியாகேசர், தண்டியடிகள், சுந்தரமூர்த்தி நாயனார், மனுநீதி சோழன் ஆகியோருக்கு காட்சி கொடுத்ததா இங்கே இருக்கிற அறிவிப்பு பலகை சொல்லுது. பறந்து விரிந்த கமலாலயம் திருக்குளம் இது. எவ்வளவு பெரிய குளம்! இந்த குளத்தின் வாயிலில்தான் தியாகேசர் காட்சி கொடுத்ததா சொல்கிறாங்க. இது கோவிலின் மேற்கு கோபுரம். இது மேற்கு தெரு. கமலாலயம் குளத்தின் பறந்து விரிந்த காட்சி. தண்டியடிகள், சுந்தரமூர்த்தி நாயனார், மனுநீதி சோழன் ஆகியோருக்கு தியாகேசர், தியாகராஜர் காட்சி கொடுத்த இடம் இது. இந்த திருவாரூரில் ஒவ்வொரு அங்குல இடத்துலையும் நம் கால் பதிக்கும்போது தெய்வீக உணர்வு நம்ம அறியாமல் நம்ம பற்றி கொள்ளுதை பார்க்கலாம். இது கோவிலின் 2ஆம் பிரகாரம். இங்கே வந்து இப்போ கருங்கல்லால் தளம் அமைச்சிட்ருக்காங்க. முன்னாடி இது வந்து செங்கல் தரைத்தளமாக இருந்தது. இங்கே நடுவில் மரம் வளர்கிற மாதிரி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வெறும் கருங்கல் மட்டும் போட்டிருக்காங்க. இந்த சின்ன சின்ன கோபுரமாக இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு சிவலிங்கம் இருக்கிற இடம். இந்த திருவாரூர் கோவில் முழுவதும் 365 சிவலிங்கங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. வருடத்தின் ஒவ்வொரு நாளும் ஒரு சிவலிங்கத்தை வணங்குற மாதிரி. இங்கே ஃப்ளோரிங்காக எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. உள்ள ஒவ்வொரு அடியும் தெய்வீக மனம் பரப்பும் இடமாக இருந்திருக்கு. இங்கே பல நாயன்மார்கள்
வந்து இந்த திருவாரூர் தியாகராஜனை பற்றி பாடியிருக்காங்க. இது ஒவ்வொரு கோயிலும் ஒவ்வொரு சிவலிங்கம், எல்லாமே சிவலிங்கம் தான். இங்கே வந்து 86 பிள்ளையார் இருக்கார் உள்ள. 365 சிவலிங்கங்கள். இதில் வந்து இந்திரன் பூஜித்த சிவலிங்கம், முசுகுந்த சோழன் பூஜித்த லிங்கம் எல்லாமே இருக்குது. கோயிலின் உள்புறம் இப்போ நம்ம பிரதர்ஷனமாக வருது அசலேஸ்வரர் திருக்கோவில். இந்த தியாகராஜர் கோவிலுக்குள்ளேயே அசலேஸ்வரர் திருக்கோவில்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து செருந்துணை நாயனார் அப்படிங்கிறவர் வந்து தினந்தோறும் பூமாலை கட்டி சிவனுக்கு போட்டு வருவார். இந்த அசலேஸ்வரர் சன்னதி இதுக்குள்ளே தான் அவர் உட்காந்த பூமாலை கட்டின இடம் கூட உள்ளே இருக்குது. இவர் பூமாலை கட்டும் போது கழற்சிங்க நாயனார் அப்படிங்கிறவர் வந்து சிவனை சேவிக்க வராரு. அப்போ வந்து கழற்சிங்க நாயனோட மனைவி அவர் கட்டின பூமாலையை எடுத்து முகர்ந்து பார்த்துட்றாங்க. இதனால் அவர் கோபம் வந்து அந்த கழற்சிங்க நாயனாரோட மனைவியோட மூக்கை அறுத்துடுறாரு. இதை பார்த்த கழற்சிங்க நாயனார், மூக்கு ஏன் அறுத்தீங்க, கையெல்லாம் முதல்ல இந்த பூவை தொட்டுது அப்படின்ட்டு கையை வெட்டுறாரு. அவ்வளோ பக்தி இந்த நாயர்களுக்கெல்லாம். இந்த மேடை தான் சிறுத்துணை நாயனார் உட்காந்து பூமாலை கட்டின இடம். இதை கட்டை போட்டு பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. இந்த மேடையில் தான் அவர் உட்காந்து பூ கட்டுவார். இது வந்து அசலேஸ்வரர் சன்னதியின் உள்பக்கம். இங்கே உள்ளே வந்து கழற்சிங்க நாயனார், நமினிந்தி அடிகளுக்கெல்லாம் சிலை இருக்குது. இது வந்து சுந்தரர் இருந்த நந்தவனம். இங்கேருந்து தான் பூ பறிச்சுட்டு வந்து பூஜை செய்வார் சிவனுக்கு. இதெல்லாம் ஒவ்வொரு சிவலிங்கங்கள். இந்த அசலேஸ்வரர் திருக்கோயிலில் நமினிந்தி அடிகள் வந்து விளக்கேற்ற போகிறாரு. அதுக்கு எண்ணெய் இல்லை. அதனால் அந்த ஊர் மக்கள்கிட்ட போய் கேட்குறப்ப அவங்கெல்லாம் சமணர்கள் அவரை கிண்டல் செய்கிறாங்க. அப்போ சிவன் அவருக்கு காட்சி கொடுத்து தண்ணியை எடுத்து விளக்கேற்று அப்படிங்கிறாரு. இந்த தண்ணியில் எடுத்து விளக்கேற்றுறாரு. இதை பார்த்து ஊர் மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது வந்து அம்மன் சன்னதி. கமலாம்பாள் அப்படிங்கிறது அம்மனோட பேர். இந்த வலது பக்கம் சின்னதாக ஒரு சிவலிங்கம் வரையப்பட்ட ஒரு கோயில் இருக்கு பாருங்கள். இங்கே தான் அப்பர் பெருமானுக்கு தியாகேசர் ஆட்சி கொடுத்த இடம். அதனால் இங்கே ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. இப்படியே நேராக நம்ம போனோம்னா இந்த சங்கு தீர்த்தம் வருது. இந்த சங்கு தீர்த்தத்துலேருந்து நீரை எடுத்து தான் நமினிந்தி அடிகள் விளக்கேற்றி தியாகேசரை வழிபடுகிறார். இப்போ இந்த குளம் வற்றி போய் கிடக்கு. மிகப்பெரிய கோவில் இது. 365 சிவலிங்கம், 86 விநாயகர் சிலை இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலில் நவகிரகங்கள் எல்லா கோவிலையும் இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வரிசையாக நின்று சிவனை சேவிப்பது போல் இங்கு இருப்பார்கள். அதனால் இங்கு வருபவர்களுக்கு இந்த நவக்கிரகங்களால் எந்த தொல்லைகளும் ஏற்படாது என்பது ஐதீகம். திருவாரூர் தியாகேசர் தியாகராஜர் திருக்கோவில். இங்கே 2 சிவன் இருக்கார்.
ஒருவர் வந்து வன்மீக பெருமான், மற்றொருவர் வந்து தியாகராஜர். இந்த தியாகராஜர் பெருமானை இந்திரன் பூஜித்ததாக ஒரு வரலாறு உண்டு. அந்த இந்திரனிடம் முசுகுந்த சோழன் பெற்று வந்து இங்கே பிரதிஷ்டை செய்கிறார். இங்கு நடக்கும் மாலை நேர பூஜையான சாயரக்ஷ பூஜை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இந்த சாயரக்ஷ பூஜையை இந்திரன் தனது தேவர் பரிவாரங்களுடன் வந்து சிவனுக்கு பூஜை செய்வதாக சொல்கிறார்கள். இந்த சாயரக்ஷ பூஜையை பார்ப்பது நமது வாழ்வின் பெரும் பாவத்தையும் போக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இப்போல்லாம் வேலை நடந்துகிட்ருக்கு, ஃப்ளோரிங் போட போகிறாங்க. அதனால் கொஞ்சம் மண் மேடாக காட்சி அளிக்குது. இதெல்லாம் சிவலிங்கங்கள். இங்கே நம்ம கால் பதிக்கும் ஒவ்வொரு அடியிலையும் தெய்வீக மனம் வீசுகிறது. ஒரு தெய்வீக காற்று நம்மளை பற்றி கொள்கிறது. இந்த தியாகேசர் பெருமானை திருமால் தனது மார்பில் வைத்திருந்ததாக ஒரு ஐதீகம். பார்க்கடலில் திருமால் மார்பில் இருந்த அந்த திருவுருவம் எப்படி அலைகளுக்கு தகுந்தாற்போல் அசைந்தாடியதோ அதுபோல் இந்த தியாகேசரின் நடனம் இருப்பதாக இங்குள்ளவர்கள் கூறுகிறார்கள். இந்த திருவிழாவில் அது போன்ற ஒரு நடனமும் நடித்து காட்டப்படும். இந்த தியாகராஜர் கோவில் தேர் மிகப்பெரியது, உலக புகழ்பெற்றது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த தியாகராஜர் கோவிலோட கதைகள் பல வீடியோக்களில் பல வடிவங்களில் யூடியூபில் இருக்கிறது, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது தியாகேசரை சேவிக்க செல்லும் மூலஸ்தானத்திற்கான நுழைவு வாயில். இந்த கோவில் எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது என்பது யாருக்குமே தெரியவில்லை. சுமார் 4000 அல்லது 5000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று கூறுகிறார்கள். அப்பர் பெருமான் இந்த தியாகராஜனை பற்றி பாடும்போது தியாகராஜனிடமே கேட்கிறார், நீங்கள் எப்போ இங்கே வந்து குடிகொண்ட அப்படின்னு கேட்குறாரு. அந்த அளவுக்கு பழமை வாய்ந்த திருக்கோயில். இந்த நாயன்மார்களெல்லாம் 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டுக்குள்ளே தான் வாழ்ந்திருக்காங்க. அதுக்கும் முந்தைய பழமை வாய்ந்த கோவிலாக இது கருதப்படுகிறது. இங்கு வன்மீகநாதர் லிங்க வடிவிலும் தியாகேச பெருமான் சோமாஸ்கந்தர் வடிவிலும் இருக்கிறார்கள். இந்த புண்ணிய ஸ்தலமான திருவாரூரில் பிறப்பது சொர்க்கத்திற்கு கூட்டி செல்லும் அப்படிங்கிறாங்க. இது பஞ்சபூத ஸ்தலங்களில் பூமிக்கான கோவிலாக சொல்கிறார்கள். திருவாரூர் தியாகராஜர் பெருமானும் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரும் பூமிக்கான மண் அதற்கான திருக்கோவில் என்று சொல்கிறார்கள். வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த தியாகராஜரை வந்து சேவிப்பது நமக்கு மிகுந்த புண்ணியத்தை அளிக்கும். அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர், கரட்சிங்க நாயனார், செருந்துரை நாயனார், பறவையார், இசை ஞானியார் ஆகிய நாயன்மார்கள் பலரும் இங்கு வந்து தியாகராஜரை வணங்கியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். இந்த திருவாரூர் தேசத்தில் தான் மனுநீதி சோழன் தனது குழந்தையை தேர்காலில் வைத்து பலி கொடுத்தான். அவனது குழந்தை தேர் ஓட்டும்போது ஒரு பசுவோட கண்ணு தேர் சக்கரத்தில் சிக்கி பலியாயிடுது. அந்த பசு என்ன துன்பத்தை அனுபவிச்சிருக்குமோ அதை நானும் அனுபவிக்கணும் அப்படின்ட்டு அந்த மன்னன் தனது குழந்தையையும் தனது தேரின் சக்கரத்தில் வைத்து பலி கொடுத்து விடுகிறான்.
அந்த பசு மணி அடித்த இடம் இதுதான். இந்த மணியை அந்த ஞாபகார்த்தமாக இங்கே வச்சுருக்காங்க. இது போன்ற பல சிறப்புகள் இந்த திருவாரூர் கோயிலில் இருக்குது. மிகவும் பெரிய கோவில். இதை சுற்றி பார்த்து இங்கே உள்ள சன்னதியிலெல்லாம் சேவிக்கிறதுக்கு நிச்சயமாக அரை நாள் தேவைப்படும். இந்த கோவிலை சுற்றி பார்த்து அனைத்து சன்னதிகளையும் வணங்கினால் நமக்கு ஒரு தெய்வீக உணர்வு நம்மை பற்றி கொள்கிறது. இந்த கோவிலுக்கு சென்று வந்த நினைவு ஒரு 2-3 நாளைக்கு மனசுக்குள்ளே அப்படியே தங்கியிருக்கு. எவ்வளவு சித்தர்கள், ஞானிகள், நாயன்மார்கள் காலடிப்பட்ட இடம் இது. அவர்களோட ஆசி நமக்கும் கிடைக்கட்டும். தியாகேசா ஆரூரா தியாகராஜா, இதுதான் அந்த கோவில் தேரை இழுக்கும் போது மக்கள் சொல்கிற வார்த்தைகள். இந்த கோவில் தெப்பத்தில் 800 பேர் அமர்ற மாதிரி பெரிய தெப்பமாக செய்வாங்கன்னு சொல்கிறாங்க. திருவாரூர் கோயிலில் எல்லாமே பெருசு தான். 800 நபர்கள் உட்கார்ந்து செல்லும்படியான தெப்பம் இங்கு விடப்படும் தெப்பத் திருநாளன்று. நீங்காத நினைவுகளுடன் இந்த திருவாரூரை விட்டு செல்ல மனமில்லாமல் செல்கிறோம். தியாகேசா ஆரூரா. திருச்சிற்றம்பலம்.